صلوا صلوا على رسول الله. صلوا 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 على رسول الله. على النبي صلوا. ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والعصر صدق الله العظيم العليم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء افتقار متقين تاج أمة الشفيع المجرمين شفيع يوم القيامة. الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை வெற்றி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கிற மனைவிகள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. அமீன். அல்லாஹும் மாபெரும் கிருபையினால் அல்லாஹின் அழைப்பை ஏற்று ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் என்று தாயகம் நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தான் அவர்களுடைய ஹஜ்ஜுடைய காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. அவருடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அதன் கூலியை முழுமையாக பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவானாக. வாழும் காலங்களில் நமக்கு ஒரு முறையேனும் இறை இல்லாமல் காபத்துல்லாவை காணும் பாக்கியத்தையும் ஏல்லாஹ் நாதர் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரவுதாவை திரும்பவும் தவாப் செய்து ஆக்கிட்டு அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் உலக மக்கள் யாவருக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. அமீன். அன்பு கொடுத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அடிப்படை தேவை என்ன என்பதாக நாம் பார்ப்போமேயானால், சம்பாதிப்பது, வீடு வாங்குவது, சொத்து சேர்ப்பது என்பதாகத்தான் இருக்கும். அதை அடிப்படையாக கொண்டுதான் மனித சமூகம் இன்று தன் இளமையில் முதல் முதுமை வரையும் அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை பெறுவதற்கு, தன் வாழ்வில் முன்னேறுவதற்கும், தன்னுடைய வாழ்வை அடுத்த கட்டத்தில் பிடித்து செல்வதற்குமாகத்தான் இந்த உலக சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு தேவையான அடிப்படை விஷயம் என்ன என்பதாக நாம் சிந்தித்தோமானால், உடல் ஆரோக்கியம் தேவையா, உடல் பலம் தேவை என்பதாக யோசித்தால் இல்லை. அதற்கெல்லாம் முந்தியதாக அல்லாஹ் ஒன்றை வைத்திருக்கிறான். இது இருந்தால் மட்டும்தான் உலகில் இருக்கக்கூடிய நீங்கள் வாழக்கூடிய நேரத்தில் அனைத்தையும் உங்களால் சீராக பெற முடிவதாக அல்லாஹ் பேசுகிறான். அதுதான் கால நேரங்கள். கால நேரம் இருந்தால் மட்டும்தான் உலகில் நாம் சம்பாதிக்க முடியும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் பலமானதாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட அவருக்கான நேர காலம் இருக்கும் வரைதான் அவரால் சம்பாதிக்க முடியும். உடல் வலிமையானவரும் உலகில் செல்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்படியானால் கால நேரங்கள் தான் உலகில் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு அம்சமாக அல்லாஹ் தஆலா ஒரு அருட்கொடையாக வைத்திருக்கிறான். அது இருந்தால் மட்டும்தான் உலகில் நாம் நல்லவர்களாக வாழ முடியும், நமது தேவைகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எனவே நேர காலங்களுடைய அருமை பெருமையை நமக்கு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனித சமூகம் நேரத்தினுடைய பெருமையும் காலத்தினுடைய அருமை எப்போது தெரியும் என்று சொன்னால், அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். அவனுடைய ஹயாத் முடியக்கூடிய நேரத்தில், அவனுடைய வாழ்வினுடைய சக்ராத் காலை மனிதன் அடையக்கூடிய நேரத்திலே தான், இத்தனை ஆண்டு காலமாக நான் உலகிலே வாழ்ந்திருக்கிறேனே, இன்னும் ஒரு ஆண்டு வேணும் என்பதாக வாழ்வதற்கு ஆசைப்பட்டவனாக கேட்பான். அதுவரை 65 ஆண்டு காலம் வாழக்கூடியவர்கள், 50 ஆண்டு காலம் வாழக்கூடியவர்கள் அதுவரை தாம் வாழ்ந்த காலத்தின் நேரங்களை எல்லாம் வீணாக கழித்துவிட்டு இறக்கக்கூடிய தருணத்தில் தான் அதனுடைய சிறப்பையும் அதனுடைய அருமையும் தெரியக்கூடியவனாக இருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தை, மனிதன் அல்லாஹை பார்த்து கேட்பான், இதா ஜாஅல் மௌத் கால ரப்பி இர்ஜிஊன். ஒருவனுக்கு மௌத் நெருங்கி விட்டது என்று சொன்ன அவனுக்கு கூறக்கூடிய வார்த்தை, உலகில் வாழ்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டுமே. வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்துகல்லா, அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நான் எதையெல்லாம் உலகில் செய்யாமல் இருந்தேனோ அதையெல்லாம் சீராக செய்வேன் என்பதாக மனிதன் அல்லாஹ்விடத்தில் கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதன் தொடராக பேசுவான். கல்லா, நிச்சயமாக இது இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நிச்சயமாக இது வெறும் வார்த்தை தான் தவிர இவர்கள் உள்ளங்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இல்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அப்படியானால் பல ஆண்டுகள் கொடுக்கப்பட்டு அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தாமல்
இறக்கக்கூடிய நேரத்தில் வாய்ப்பு கேட்பதும் கூட அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான். அதற்கு முன்பதாக ஆண்டுகள் கொடுக்கப்பட்டாலும் அதே வீணாகத்தான் கழிப்பான் என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆன் வசத்தினியாக நம்ம கேட்டது. அப்படியானால் நேரத்தினுடைய காலத்தினுடைய அருமை தெரிந்தவராகத்தான் உலகிலே நாம் வாழ வேண்டும். அப்படி தெரிந்து வாழ்ந்தால் மட்டும்தான் உலகிலே நாம் சரியானவராக அல்லாஹிற்கு பயந்தவராக நிச்சயமாக வாழ முடியும். நான் ஈமான் கொண்டிருக்கிறோமானால் ஈமானுக்கு முன்பதாக உலக வாழ்விலே அவர்கள் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த நேரமும் காலமும் தான். அது சரியாக பயன்படுத்தப்பட்டு விட்டால் நிச்சயமாக இரு உலகிலும் நாம் நல்லவர்களாக அல்லாஹ் நேசித்து பெற்றவராக நிச்சயமாக வாழ முடியும். இதைதான் குர்ஆனும் சரி இஸ்லாமும் சரி நமக்கு நேர காலத்தை சரியாக போதிக்கிறது. இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், குர்ஆனை எடுத்துக்கொள்ளலாம், அனைத்து நமக்கு போதிக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த நேரத்தையும் காலத்தையும் பற்றி நாம் இஸ்லாம் நமக்கு அதிபதியாக போதிக்கும். நீங்கள் கடமைகளை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு கடமையும் அல்லாஹ் கூறக்கூடிய நேரத்தில் எல்லாம் அனைத்தின் அடிப்படையாக அல்லாஹ் வைத்திருப்பது இந்த கால நேரத்தை தான் வைத்திருக்கிறான். நீங்கள் தொழுகை எடுத்துக்கொண்டால் தொழுகை முதலாவது நீங்கள் எக்காலத்திலும் தொழுகை விடக்கூடாது, இரண்டாவதாக அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும். ஒருவர் கலாவாக தொழுகிறாரானால் கலாவாக தொழுது விட்டார், ஆனாலும் கூட கலாவாக தொழுதற்கு அல்லாஹ் அவருக்கு தண்டனை கொடுப்பார். ஒரு வக்து அந்த வக்தை தாண்டி விட்டது என்று சொன்னால் லுஹரை நாம் அசரு நேரத்தில் தொழுதால் அந்த வக்தை நாம் கலாவாக தொழுவிட்டோம், ஆனால் நான் என் கடமை நிறைவேற்றி விட்டேன், ஆனால் நேரம் தவறிய காலத்தில் அல்லாஹ் அதற்கு தண்டனை கொடுப்பார். இப்படியாக ஒவ்வொரு கடமையனாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் நேரத்தை இஸ்லாம் அடிப்படையாக கொண்டு போதிக்கும். நோன்பை எடுத்துக்கொண்டால் இந்த மாதத்தில் தான் நீங்கள் நோக்க வேண்டும், இந்த நேரத்தில் தான் நீங்கள் சஹர் வைக்க வேண்டும், இந்த நேரத்தில் நீங்கள் கட்டாயமாக நோன்பை திறக்க என்பதாக போதிக்கும். ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் வருடங்களை சரியாக நீங்கள் கணக்கிட வேண்டும். இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் எடுத்து எவ்வளவு பணம் இருக்கிறது என்று சொன்னால் அடுத்த ஆண்டு வளம் இதே அளவு என்னிடத்தில் பொருள் இருந்தால் என்னிடத்தில் ஜக்காத்து கடமையாகிறது என்பதாக காலத்தை குறிப்பிட வேண்டும் என்பது இஸ்லாம் ஒவ்வொன்றாக கட்டுத்தரும். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் சரி பல லட்சங்கள் செலவழிக்கிறோம், ஆனால் லட்சங்கள் செலவழித்து செய்யக்கூடிய ஹஜ் என்பது அந்த நேரத்தில் அந்த இடத்தில் செய்யும் போதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது நிச்சயமாக வீணான அமலாகத்தான். இப்படியாக அமல்கள் அனைத்தும் இஸ்லாமிய கடமைகள் அடுத்து நமக்கு போதிக்கக்கூடியது என்று சொன்னால் நேரங்களும் காலங்களும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாமிய கடமைகள் நமக்கு கற்றுத்தரும். இரண்டாவதாக நீங்கள் குர்ஆனை எடுத்துக்கொள்ளலாம். குர்ஆன் முழுவதுமாக அல்லாஹ் தஆலா மனித சமூகத்துக்கு வழிகாட்டியாகத்தான் போதிக்கிறான். ஒவ்வொரு ஆயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி குர்ஆன் துவங்கியதிலிருந்து முடியும் வரை ஒவ்வொரு வசனங்களும் இந்த உம்மத்திற்கு ஒன்றை கற்றுத்தருவதற்காக அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கிறான். வாழ்வின் ரீதியாக சட்டங்கள் ரீதியாக வரலாறு ரீதியாக அல்லாஹ் பேசக்கூடியவன். அந்த அனைத்துமே மனித சமூகம் நேராக எப்படி வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழ்ந்து அழிந்திருக்கிறது என்பதை கூறக்கூடியவன். மனித சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணத்தை அல்லாஹ் தஆலா போதிக்கிறான். அந்த குர்ஆன் நமக்கு போதிக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதிலே 6666 வசனங்களை கூறியிருக்கிறான். அதிலே 92 இடங்களில் அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்து கூறுகிறான். அல்லாஹ் ஒன்று மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அது உயர்ந்ததாக இருக்கும், சிறப்புக்குரியதாக இருக்கும். அப்படியானால் அல்லாஹ் தஆலா 92 இடத்தில் காலத்தின் மீது சத்தியம் செய்யும் சொன்னால் காலம் நிச்சயமாக உங்களிடத்திலே சிறப்புக்குரியதாக இருக்கு. அது ஒவ்வொன்றாக அதிகாலை மீது சத்தியமாக வல் ஃபஜ்ர் என்பதாக, வல் அஸ்ர் என்பதாக, வதுஹா என்பதாக ஒவ்வொரு நேரத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து இதுவெல்லாம் உங்களிடத்தில் முக்கியமான ஒன்று என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ரீதியாக நமக்கு போதிக்கிறார். அப்படியானால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ரீதியாக அது உம்மத்துக்கு கற்றுத்தருவது என்று சொன்னால் காலம் உங்களிடத்திலே முக்கியமானதாக இருக்கு என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் ரீதியாக போதிக்கிறார். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேரங்கள் எப்படி செலவிடப்பட வேண்டும், காலங்கள் எப்படி செலவிடப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்வின் ரீதியாக அந்த உம்மத்துக்கு போதித்து இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிலே வாழ்ந்த காலங்கள் 63 ஆண்டு காலம். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் பெற்று உலகிலே வாழ்ந்த 23 ஆண்டு காலம்தான். ஆனால் அந்த 23 ஆண்டு காலத்தில் இந்த உலகிலே எவரும் செய்ய முடியாத, யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சாதனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சென்று இருக்கிறார்கள். அப்படியானால் காலமும் நேரமும் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள். 23 ஆண்டு காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே 10 ஆண்டு இருந்தார்கள், மக்காவிலே 13 ஆண்டுகள் இருந்தார். ஆனால் அந்த 23 ஆண்டு காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சேவை நீங்கள் பார்த்தீர்களானால் மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையக்கூடிய நேரத்தில் வட்டியில் மக்கள் மூழ்கி இருந்தார்கள், குலம் கோத்திரத்தை தலையில் வைத்துக் கொண்டு இருந்தார்கள், ஏழ்மையிலே மக்கள் மூழ்கி இருந்தார்கள். ஆனால்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா விட்டு திரும்பக்கூடிய நேரத்தில் அனைவரையுமே வட்டியை ஒழித்தார்கள், ஏழ்மையை ஒழித்தார்கள். ஏழ்மையை ஒழித்து அவர்களை செல்வந்தராக ஜக்காத்து கொடுக்கும் அளவு மக்களை மாற்றி அமைத்தார்கள். அதேபோல் மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கொள்ளை என்பதாக, விபச்சாரம் என்பதாக பாவத்தின் முனிவராக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்து அங்கிருந்து திரும்பக்கூடிய நேரத்தில் அவர்கள் அனைவரையும் சாதா மனிதராக அல்ல, மாறாக ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக அல்லாஹ் பொருந்து கொண்ட மக்களாக மாற்றினார்கள். வெறும் 23 ஆண்டு ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திவிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை, என் உம்மத்திலே எனக்கான வழிகாட்டுதலில் முழுமைப்படுத்திவிட்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய போது அங்கிருந்த அனைத்து நபர்களும் சாதாரண மனிதர்களாக இல்லை, அல்லாஹ் பொருந்து கொண்ட மக்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றிவிட்டு சொன்னார் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட காலத்தை சரியாக பயன்படுத்தி இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள். நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். அப்படியானால் முஃமினுடைய வாழ்வில் நாம் ஈமானுக்கு முன்பதாக உலகிலே சரியாக பயன்படுத்தப்பட வேண்டியது இந்த காலமும் நேரமும் தான். அதை இஸ்லாம் நமக்கு அடிப்படையாக போதிக்கிறது. கடமைகள் ரீதியாக, குர்ஆனின் ரீதியாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் ரீதியாக. எனவே அந்த காலத்தை நேரத்தையும் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதை சரியாக பயன்படுத்தும் போதுதான் நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற்றவராக நிச்சயமாக இருக்க முடியும். நாம் மற்ற அனைத்தையும் எடுத்துக்கொண்டோம் ஆனால் அனைத்தையும் திரும்ப பெற்று விடலாம். உலகிலே நாம் எதையெல்லாம் தேடி பிடிக்கிறோமோ அதையெல்லாம் நிச்சயமாக இழந்தால் நம்மால் திருப்பி பெற முடியும். ஆனால் காலத்தை இழந்தால் திருப்பி பெற முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தனது பெற முடியாது என்பதாக கூறுகிறான். அதனால்தான் நாம் அந்த அந்த காலத்தை பற்றி கூறும்போதுதான் டைம் இஸ் கோல்ட் என்பதாக தங்கத்துக்கு நிகராக கூறுகிறோம். அதை இழந்தால் நிச்சயமாக பெற முடியாது என்பதற்காக வேண்டி. எனவே அந்த காலத்தை எக்காலம் முழுவதும் நம்மால் அதை நிறுத்தவும் முடியாது, கடந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அதை பெறவும் முடியாது. அல்லாஹ் தஆலா இதையும் ஒரு குர்ஆன் வசனத்தின் மீதியாக, குர்ஆனிய சம்பவத்தின் மீதாக நமக்கு போதிக்கிறான். நீங்கள் குகைவாசிகளுடைய சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். குகையில அவர்கள் சென்று தூங்கினார்கள். தூங்கிவிட்டு எழுந்த போது அவரிடத்தில் இளமை இருந்தது. அதே இளமையில் அவர் இருந்தார்கள். ஆனால் காலம் அவர்களை விட்டு கடந்திருந்தது. எத்தனை ஆண்டுகள் தூங்கியிருப்பேன் என்பதாக ஒருவருக்கொருவர் மாற்றி பேசக்கூடிய நேரத்தில் ஒருவர் கூறினார், நான் ஒரு நாள் தூங்கியிருப்பேன் என்பதாக. இன்னொருவர், நான் ஒரு பொழுது தூங்கியிருப்பேன் என்பதாக கூறினார். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த காலத்தை 309 ஆண்டுகள் கடந்திருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், காலம் எவருக்கும் நிற்காது. இளமையும் கூட ஒரு காலத்தில் நம்மால் பெற முடியும். பொருளாதாரம் இழந்தால் பெற முடியும். காற்றையும் நீரையும் கூட சேமித்து வைக்க முடியும். ஆனால் காலத்தை எப்போதும் சேமிக்க முடியாது. எனவே காலத்தை பெறக்கூடிய நேரத்தில் அதை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த மனிதனுடைய இலக்கு என்னவென்று சொன்னால், மௌத் வரை உலகில் நாம் வாழ்வோம். நம்முடைய இலக்கு மௌத் வரைதான். அந்த மௌத்துக்கு அல்லாஹ் தஆலா உழைக்க வைத்திருக்கிறான் சொன்னால் மறுமை வரை. மறுமைக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா ஒன்றை மரணிக்க செய்வான் என்று சொன்னால் அது நேர காலத்தை தான். அதற்கு என்பதாக நேரம் என்பது எக்காலமும் அல்லாஹ் தஆலா அதை மரணிக்க செய்து விடுவான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசக்கூடிய நேரத்தில் எல்லாம் சொர்க்கத்தை பற்றி பேசும்பொழுதும் சரி, நரகத்தை பற்றி பேசும்போதும் சரி, காலிதின ஃபீஹா அபதன் என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுவான். எக்காலமும் அங்கு காலம் என்பது நிர்ணயிக்கப்பட்டதில்ல, காலம் என்பது நீண்டு கொண்டே இருக்குவதாக கூறு. ஆனால் உலகிலே அல்லாஹ் தஆலா காலத்தை அளவோடு வைத்திருக்கிறான். உலகிலே அல்லாஹ் தஆலா காலத்தை அளவோடு வைத்திருக்கிறான். எனவே அந்த அளவோடு பெற்றிருக்கக்கூடிய நாம் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். உலகிலே சிறிய காலம் வாழுகிறோமானால் இன்று நான் இருக்கிறேன், நாளை இருக்கிறேன் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். எதற்காக அல்லாஹ் தஆலா உலகிலே மனித சமூகத்தை படைத்தான்? வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். என்னை வணங்குவதற்காக அல்லாஹ் தஆலா படைத்து ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் உலகில் வாழ்கிறோம். நமது தேவையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாம் அந்த நேரத்தில் எதற்காக நீ படைக்கப்பட்டமோ அதையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அந்த வாய்ப்பை, அந்த கொடுக்கப்பட்ட காலத்தை நாம் அல்லாஹ் வணங்குவதற்காக பயன்படுத்த வேண்டும். அப்படித்தான் அதற்காக தான் அல்லாஹ் தஆலா உலகில் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறான். நீங்கள் ஃபிரௌனை எடுத்துக்கொண்டீர்களானால் கொடுங்கோலான ஆட்சியாளராக இருந்தான். அல்லாஹ் தன்னை கடவுள் என்பதாக கூறிக்கொண்டது. ஆனால் அவனுக்கு கூட அல்லாஹ் தஆலா உலகிலே ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நேராக அனுப்பி பேச சொல்கிறான். நீங்கள் பேசுங்கள் என்பதாக அவள் கடினமாக லேசாக பேசும்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். அவன் தன்னை கடவுள் என்பதாக கூறிக்கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் நபி அனுப்பி அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை லேசாக பேசுங்கள். காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான்.
அப்படியானால் உலகில வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். எனவே அந்த வாய்ப்பு பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த காலத்திலேயே, நமக்குரிய காலத்திலேயே நாம் அதை சரியாக செய்து கொடுக்க வேண்டும். நம்மளுடைய அமல்கள் என்ன, உலகில் நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கடமை எல்லாம் கொடுத்திருக்கிறான், அதையெல்லாம் சரியாக செய்திருக்கும் என்பதாக சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் நிச்சயமாக நாம் அல்லாஹ் நேசத்து பெற்றவராக வாழ முடியும். எனவே கால நேரங்களில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அப்படி செயல்படுத்தினால் மட்டும்தான் நிச்சயமாக உலகில் நாம் வெற்றி பெற்றவராகவும் நாளை மறுமையிலும் வெற்றி பெற்றவராக நிச்சயமாக நம்மால் ஆக முடியும். நாம் எவ்வளவோ பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், உலகிலே எவ்வளவோ பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், கடமையை சரியாக செய்யவில்லை. அப்படி இருந்தும் அல்லாஹ் ஏன் நம் இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் வாய்ப்புக்காக வேண்டி. இன்னும் சில ஆண்டுகள் இருக்கிறது, மனிதன் திருந்துவிட என்பதாக திருந்துவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கான நேரம் வரும்படி அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்பை கொடுப்பான். இது அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான், உலகிலே பாவம் செய்பவர்கள் அழிப்பதாக இருந்தால் உலகில் ஒரு உயிர் கூட இருக்காது என்பது அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் என்பதாக உடனுக்குடன் தண்டிப்பதாக இருந்தால் உலகில் ஒரு உயிர் கூட இருக்காது. ஆனால் அவருக்கான நேரம் வரும் வரை அல்லாஹ் அவரை வைத்திருப்பான். எனக்கான நேரம் வரும் வரை நான் உலகில் இருப்பேன், அதுவரை எனக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கிறான். நான் பாவம் செய்து விட்டு என்பதாக வருந்த வேண்டும், பாவம் செய்து என்பதாக திருந்தி நாம் நமக்கு மத்தியிலே கொடுக்கப்பட்ட காலத்தை சரியாக பயன்படுத்தும் போதுதான் நிச்சயமாக நாம் அல்லாஹ் இடத்திலே நேசித்து பெற்றவராக வாழ முடியும். அப்படி இல்லாமல் நான் கடைசி வரை இப்படிதான் இருப்பேன் என்பதாக கூறினால், மௌத் வரக்கூடிய நேரத்தில் நாம் கூறக்கூடிய வார்த்தை உலகிற்கு அனுப்பினால் ஆமல் சோலிஹாக நல்லமல் என்பதாக கடைசி நேரத்தில் கூறி அதற்கு விரோதனம் இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட நேரத்திலேயே அதை சரியாக பயன்படுத்தும் உடனுக்குடன் செய்ய வேண்டும். இன்று நான் கேட்கிறேன், எனக்கான காலம் எவ்வளவுதான் என்பதாக ஒரு பயானில் கேட்டிருக்கிறேன். அசரில் எனக்கான மௌத் வரலாம் என்பதாக யோசிக்கக்கூடிய நாம் உடனுக்குடனாக அல்லாஹ்விடத்து தௌபா செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லஅனுல் ஆகிரி ஹாதிஹி உம்ம அவ்வலுஹா, இந்த உம்மத்தார்கள் இன்று இருக்கக்கூடிய மக்கள் முன் வாழ்ந்த சமூகத்தை சபிப்பார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாம் இதைவிட மோசமாக இருக்கும். முன் வாழ்ந்தவர்களால் நல்லாக வாழ்ந்திருக்கிறார் என்பதாக இப்போ வாழக்கூடிய நாம் சபிப்போம். எனக்கு பின் வரக்கூடிய சமூகம் என்னை சபிக்கும்படியாக ஆண்டுகள் கடக்க நம்முடைய முன் வாழ்ந்த சமூகம் நன்றாக இருக்கின்றதாக நினைக்கும். ஆனால் நம்முடைய காலம் இன்னும் கெட்டுக்கொண்டே இருக்கும். காலங்கள் கடக்க ஒவ்வொரு காலம் நமக்கு பாவம் செய்வதற்கு வழிவகுத்துக் கொண்டேதான் இருக்கும். எனவே இருக்கக்கூடிய காலத்திலேயே நாம் சரியாக செயல்பட வேண்டும். ஒவ்வொரு அப்டேட்டுகளும் நமக்கு பாவத்தை செய்வதற்கு தான் தூண்டிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வாட்ஸ்அப்பை எடுத்துக்கொண்டால் ஒருவரை ஒரு செய்தியை வைக்கிறோம், இதை இவர் பார்க்க முடியாது என்பதாக செய்தி வைக்க முடியும். இப்படியாக ஒவ்வொரு அப்டேட்டுகளும் நம்மை பொய் சொல்வதற்கும் பொறாமையை பரப்புவதற்கும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்திகள் என்று சொன்னால் நாம் இதையெல்லாம் நவீனமாக நினைத்துக் கொண்டிருக்கோம். அனைத்துமே பாவம் செய்வதற்கு தான் நம்மை தூண்டிக் கொண்டிருக்குது என்பதை விட்டும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் அரசாங்கம் செய்யக்கூடிய செய்திகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அனைத்துமே தடையானதுதான். மது மனித சமூகத்திற்கு கேடுதான். ஒவ்வொரு விளம்பர செய்திகள் பார்க்கக்கூடிய நேரத்தினால் அதில் போடக்கூடிய வார்த்தை இது கேடு என்பதாகத்தான் கூட. ஆனால் அதை விற்கக்கூடியவர்கள் யார்? இப்படியாக ஒவ்வொன்றாக நீங்கள் சிந்தித்து, ஆனால் இதுவெல்லாம் கேடுதான், ஆனால் இதை நாங்கள் விருப்பம் என்பதாக பாவத்திற்கு வழிவகுக்கக்கூடிய செய்திகள் தான் நடந்து கொண்டே இருக்கும். எனவே உலகிலே நாம் வாழக்கூடிய நாம் நமது காலங்கள் நமக்கு சரியானதாக இருக்கும் என்பதாக சிந்தித்து செயல்பட்டோமானால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் நேசித்து பெற்றவராக நிச்சயமாக வாழ முடியும். எனவே காலம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் அருக்குடை. இன்று நான் இருக்கிறேன், அசர் இருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான், நன்மை செய்வதற்கும் தௌபா செய்வதற்கும் வாய்ப்பாக கொடுக்க. எனவே அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் கடைசி நேரத்தில் சிந்தித்தால் அனைத்தும் வீணாகத்தாக போகும் என்பதை வரலாற்று ரீதியாக பார்க்க. எனவே உலகில் வாழக்கூடிய நாம் காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். காலம் சரியாக பயன்படுத்திவிட்டது என்று சொன்னாக நிச்சயமாக நம்மை சொர்க்கத்துக்குரியதாக ஆக்கி வைப்பான். வாக்குறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.